ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது கேரட்டு, வெங்காயம், தக்காளி வேண்டும். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட் இருந்தாலும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சட்னிக்கு. 2 தக்காளி, ஒரு 5லேருந்து 6 வரமிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் பூண்டு வந்து ஆப்ஷன், வேணும்னா ஒரு 2 பல்லு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை தோல் சீவியோ இல்லை அப்படியேவோ துருவிக்கலாம். கேரட் துருவதில் துருவிக்கலாம். கேரட் துருவதில் இதை துருவி எடுத்துக்கலாம். கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். தண்ணி தெளித்து வேக வைக்கணும். நம்ம துருவினோன்னா சீக்கிரமாக இது வதங்கி வெந்துடும். அதுக்காக தான் துருவுறது. இதை துருவிக்கலாம். துருவி எடுத்தாச்சு. ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதில் போட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா. இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து காரம் அவங்கவுங்களுக்கு சுருக்குன்னு வேணும்னா 6-7 கூட போட்டுக்கலாம். ஏன்னா கேரட் கொஞ்சம் இனிப்பு தன்மை உடையது இல்லையா, அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் நல்லா இருந்தால் தான் இந்த கேரட் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5லேருந்து 6-7 கூட போட்டுக்கலாம். கம்மியாக வேணுன்றவங்க ஒரு 5 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. 5ஆவது போட்டால் தான் காரம் வந்து இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். இந்த கேரட்டு தண்ணி ஊற்றி வேக விடக்கூடாது. கட் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் தண்ணி தெளித்து வேக விடலாம். இது துருவி வச்சுருக்கோம், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா இந்த கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம், கட்டி அரைச்சி வச்சுட்டா. இது நல்லா வதங்கட்டும். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதோ நீங்கள் புதினா, கொத்தமல்லி கூட போட்டு அரைச்சிக்கலாம் வதக்கிட்டு. ஆனால் அது கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். நம்மளுக்கு ஆரஞ்சாக வேணும்னா இப்படியே அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஆரஞ்சு கலரோடு இருக்கட்டும்ன்ட்டு புதினா, கொத்தமல்லிலாம் போடல. புதினா, கொத்தமல்லி போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினோடனே அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை திருப்பியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். அதுதான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன். இது நல்லா வெடிட்டோம். வெடிஞ்சோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெடிச்சிச்சு. இதை சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த சட்னி வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இந்த சட்னியை கண்டிப்பாக நான் 4 பேருக்கு செஞ்ச மாதிரி எங்கள் வீட்டில் 4 பேருக்கு அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இட்லியோடு வச்சுருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு கூட சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு அரைச்சா நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா அதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்மளோட கேரட் சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்தது இந்த சட்னி.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.